ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆட்டு மண்ணீரல் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணலாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 3 பீஸ் சுவரொட்டி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. வடசட்டியில் வந்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளும் லைட்டாக உப்பும் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த நம்ம சுவரொட்டியை இதில் போட்டுக்கலாங்க. இது வேக வேணாம், இது நம்ம க்ளீன் பண்ணுறக்காக. அப்போ நம்ம அப்படியே கட் பண்ணோம்னா அதில் இருக்க ரத்தம்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கட் பண்ணி அதில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிச்சா போதுங்க. வேக வைக்க வேண்டியதில்லை, நம்ம சமைக்கும்போது அப்படியே வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே தண்ணி ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டலாம். இங்கே பாருங்கள், நம்ம போடும்போது அப்படியே குளன்னு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக கிடச்சிருச்சு. இது நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேக வச்ச மண்ணீரெலாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதுக்காக நம்ம ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா அதை மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து நம்ம ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் சுவரொட்டி செய்யறதுக்காக. அதில் கொஞ்சமாக சோம்பு, நம்ம சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் பொடி பொடியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன். நம்ம அந்த பொடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போடுறதுனால காரம் கம்மியாக போடுறேன். வரமிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணாலும் குழம்புக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த பொடியும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகட்டும், பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இதோ இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தீங்களா மசாலா, சீரகம், மிளகு, அதில் 1 ஸ்பூன் அளவு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். பொடி வந்து கொஞ்சம் கடைசியில் போடுங்க, அப்போ தான் நல்லா கமகமான வாசம் வரைக்கும். பெப்பரோட காரம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ரத்தம் அளவு கம்மியாக இருக்கிறவங்க நீங்கள் இதையை வாரத்தில் 1 நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குங்க? இதோ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ ஆட்டு மண்ணீரல் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் வாரத்தில் ஒரு 2 தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரத்தத்தோட அளவு கணிசமாக அதிகமாகுங்க. இது டாக்டரே நம்மளுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் சுவரொட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.